உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாமுண்டீஸ்வரி, உனக்கு என்ன ஆச்சு? வந்ததுல இருந்து யோசிச்சுட்டே இருக்க. கோபமா போனியே, அந்த மகேஷ் மாயாவை என்ன பண்ண? அடிச்சு துரத்திட்டியா இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியா? சாமுண்டீஸ்வரி, உன்னதான் கேக்குறேன். என்ன மல்லிகா? உண்மை தெரிஞ்சு கோபமா போனியே, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். கோவமா தான் போனேன். ஆனா போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே எதுவும் பண்ணாம திரும்பி வந்துட்டேன். ஏன் அப்படி செஞ்ச? அதுக்கு காரணம் இருக்கு மல்லிகா. நீ எனக்காக ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும் சொல்லு. என்கிட்ட இப்ப நீ சொன்ன விஷயத்த எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். யார்கிட்டயும் சொல்லக்கூடாதா? அப்போ அந்த மகேஷ் தான் உனக்கு மாப்பிளையா? அவன் தான் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறானா? நான் இவ்வளவு சொல்லியும் அவனதான் உன் மருமகனை ஏத்துக்க போறியா? நீ இவ்வளவு தூரம் எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் அந்த அயோக்கிய ராஸ்கலுக்கு நான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேனா? அவன் என் மாப்பிள கிடையாது. என் பொண்ணு கழுத்துலயும் அவன் தாலி கட்ட மாட்டான். ஆனா என் பொண்ணு கல்யாணம் நடந்தே தீரும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல சாமுண்டீஸ்வரி. அந்த மகேஷ் மாப்பிளை இல்லங்கிற, ஆனா கல்யாணம் நடந்தே தீரணும்னு சொல்ற. என்னையும் யார்கிட்டயும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்ற. என்னதான் உன்னோட பிளான்? சாரிடி, இப்ப அதை சொல்ல முடியாது. என் பொண்ணு கல்யாணம் உறுதியா நடக்கும். ஆனா மாப்பிள்ள அந்த மகேஷ் இல்ல. அவ்வளவுதான் இப்ப சொல்ல முடியும். நான் கிளம்புறேன். ரொம்ப குழப்பிட்டு போறாளே. என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணும் புரியலையே. மேடம், மேடம், வாங்க, உள்ள வாங்க. வணக்கம்மா. வணக்கம். அக்கா வீட்ல இல்லீங்களா? அக்கா வெளியில போயிருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது வந்துமா, அம்மா தான் கல்யாணத்துக்கான துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. உங்க வீட்ல இருக்கிற மூத்த மாப்பிள்ள தான் போன் பண்ணி சொன்னாரு. எஸ், இட்ஸ் மீ. சரி இருங்க, அக்கா வந்துட்டோம். சரிங்கம்மா. ஏமா சந்திரா, நீங்கெல்லாம் கடையில போய் துணிமணி எடுத்தாலே அந்த டிசைன் இருக்கா இந்த டிசைன் இருக்கான்னு கடையை ஒரு வழி பண்ணிடுவீங்க. இப்ப வீட்டுக்கு வேற வர சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? மாமா, கடைக்கு போய் இவங்க எல்லாம் பண்ற அட்ராசிட்டியை பாக்கணுமே. ஐயோ, கடைக்காரன் துண்டக்காரன் துணியக்காரன் ஓடிடுவான். என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணுவோம். ஏன் ஆம்பளைங்க நீங்க செலக்ட் பண்ணிக்க மாட்டீங்களா? அத்தை, ஆம்பளைங்க செலக்ட் பண்றது என்ன அவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சிட்டீங்களா? நாங்கெல்லாம் ஒரு பாவப்பட்ட ஜென்மம். எங்களுக்குன்னு என்ன இருக்கு? வேஷ்டி சட்டா பேண்ட், அவ்வளவுதான். கலருன்னு மிஞ்சி போனா கருப்பு வெள்ளை பச்சை நீலம் சிவப்பு. ஒண்ணு கோடு போட்டது இல்லைன்னா கோடு போடாது, அவ்வளவுதான். we are very simple அத்தை. ஆனா உங்களுக்கு சில்க் வெரைட்டி மட்டுமே. காஞ்சிபுரம் சில்க், மைசூர் சில்க், பனாரஸ் சில்க், பட்டோலா சில்க், டசார் சில்க், பாலுச்சேரி, பாகல்பூர், மல்பரி சில்க். இது மட்டுமா? காட்டன் புடவைல போனன்னு வச்சுக்கோங்க. சில்க் காட்டனு, பனாரஸ் காட்டனு, காதி காட்டனு, செட்டிநாடு காட்டனு, லெனின் காட்டனு, கோட்வால் காட்டனு, போச்சம்பள்ளி, காஞ்சிபுரம், சண்டநேரி, வெங்கடகிரி, மகேஸ்வரி காட்டனு. லிஸ்ட் முடியுதா? முடியலையே. இது போக சுடிதார், சல்வார் கமீஸ், காக்ரா சோலி, அனார்கலி, மிடி ஜீன்ஸ், டி ஷர்ட், நைட்டின்னு இத்தனையிலையும் பூ போட்டது பூ போடாது, பார்டர் வச்சது பார்டர் வைக்காது, ஜிப்பு போட்டது ஜிப்பு போடாது. எவ்வளவு பெரிய லிஸ்ட். இவ்வளவு லிஸ்ட் நீங்க வச்சுக்கிட்டு ஆம்பளைங்களை பார்த்து அசால்ட்டா சீக்கிரம் செலக்ட் பண்ணிடுவீங்களான்னு கேக்குறீங்களே. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? மாப்ள, பொறுமை மாப்ள, பொறுமை. கரெக்டா சொல்றீங்க மாப்ள. ஆனா இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு கடையில போய் ஒரு கலர்ல சேலை கேட்பாங்க, அதை அவன் எடுத்து கொடுப்பான். அதுக்கப்புறம் அந்த கலர்ல இப்படி ஒரு பார்டர் இருக்கான்னு கேட்பாங்க, அதையும் அவன் எடுத்து கொடுப்பான். அதுக்கப்புறமா இப்படி ஒரு டிசைன் வேணும்னு கேட்பாங்க, அதையும் அவன் எடுத்து கொடுப்பான். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்டே வைப்பாங்க மாப்ள. இவங்க செலக்ட் பண்ண சாரியில அந்த டிசைன் போட்டு இந்த பார்டர்ல இருக்கா அதை எடுத்துட்டு வாங்கன்னு கேட்பாங்க. பாவம், அவன் 5000க்கு 10,000க்கு வேலை செய்யறவன். அவன் நிலைமையை நினைச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டம் மாமா. சரி சரி, ரொம்ப பேசாதீங்க.
உங்களுக்கு எல்லாம் டேஸ்டே கிடையாது. அதெல்லாம் லேடிஸ்க்கு தான் இருக்கு. ஹலோ, யார பார்த்து சொல்ற? நாங்கெல்லாம் எந்த Dress போட்டாலும் ஜம்முன்னு இருப்போம். அந்த அளவுக்கு நாங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுனால தான் இத பத்தி நான் கவலைப்படுறது இல்ல. என்ன மாமா? இத சொல்றதுக்கு உங்களுக்கு கூச்சமே இல்லையா? எந்த Dress போட்டாலும் கோமாளி மாதிரி தான் இருப்பீங்க. பேச்ச பாரு. அது நான் என்ன பத்தி ஒண்ணு சொல்லிங்க. நம்ம ராஜா பத்தி தான் சொன்னேன். பாரு, ராஜாக்கு வேஷ்டி கட்டினாலும் பேண்ட் போட்டாலும் எந்த Dress போட்டாலும் ஆளு ராஜா மாதிரி இருப்பான்ல. ஏங்க, நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்ப எதுக்கு என்ன இழுக்கிறீங்க? ஏப்பா, நம்ம வீட்ல இருக்கிற ஆம்பளைங்களையே நீ தானப்பா பர்சனாலிட்டியா இருக்க. அதான் சொன்னேன். இன்னைக்கு என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? அக்கா இல்லங்கிற தைரியமா? ஏதோ ஒரு நாள் நாங்களும் அத்திப்பூத்த மாதிரி பேசுறோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு உடனே கேட்டு போட்டா எப்படி சின்னத்து? நீங்க என்ன இவங்க வாயை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாம் சரியும் எடுத்து காட்டுங்க வாங்க. சரிங்கம்மா. இது எல்லாமே புது டிசைன்மா. நேத்து தான் வந்துச்சு. இப்ப நேரா இங்க தான் கொண்டு வரேன். நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ஓகேவாக்கா? இங்க பாரு, கட்டிக்க போறது நீதான். உனக்கு பிடிச்சா ஓகே தான். எனக்கு ஓகே தான். உங்களையும் ஒரு வாட்டி கேட்கணும்னு தோணுச்சு. ரேவதி, தயவு செஞ்சு மாமா ஒன்னு சொல்ற, அதை நல்லா கேட்டுக்க. உனக்கு பிடிச்சிருந்தா யோசிக்காம எடுத்துரு. இங்க பாரு, மத்தவங்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு வையே, ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்லி உன்னை குழப்பி விட்டுருவாங்க. பாத்துக்க. நான் ஒன்னு சொல்றேன், நீ கையில வச்சிருக்கிற புடவை சூப்பரா இருக்கு. தயவு செஞ்சு எடுத்துக்க. ஏங்க, இது அவங்க விஷயங்க. அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு பிடிச்சதை எதோ எடுத்துக்க போறாங்க. நீங்க எதுக்கு நடுவில் நோய் நோயின்னு அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கீங்க? நொய்யுனா? ஏப்பா ராஜா, நீ என்னப்பா லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணி ஏன் வாய மூட சொல்ற? ஏப்பா, நாமெல்லாம் ஜென்ஸ், ஒரே கட்சி. யாரு பெரிய ஆளுன்னு பாக்குற இடமா இது? ஆட என்னப்பா நீ? இந்த வீட்டோட மாப்பிள்ள நானு. ஒரு ஆம்பளையா இந்த வீட்டுல கருத்து சொல்ல உரிமை இல்லையா? ஏங்க, ஆம்பளை பொம்பளை யாரா இருந்தாலும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதை மற்றவங்க மதிக்கணும். நீங்க என்ன ட்ரெஸ் போடுறது நீங்க முடிவெடுங்க. அவங்க ட்ரெஸ் அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. அப்போ நான் கருத்து சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, கேட்டா மட்டும் சொல்லுங்க. மாமா, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. இது அவமானம். வாங்க போய் ஒரு சர்பத்தை குடிச்சிட்டு வருவோம். மாப்பிள, இங்க புடவையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நீ போய் திடீர்னு சர்பத் குடிக்க போலான்னு சொல்றீங்க. பின்ன மாமா, என் மனசு எல்லாரும் புண்படுத்துறத பாத்துட்டு தானே இருக்கீங்க. லேடிஸ் தான் எப்பவுமே என்ன அசிங்கப்படுத்துவாங்கன்னா, ஆனா இன்னைக்கு நம்ம ராஜாவும் சேர்ந்து என் மனசை புண்படுத்திட்டான். அதனால புண்பட்ட மனச சர்பத்து குடிச்சு ஆத்துவோம். வாங்க போவோம். மாப்பிள, நீங்க போய் தனியா குடிச்சிட்டு வாங்க. ஈஸ்வரி வேற வீட்டுல இல்ல, அதனால நான் இங்கேயே இருக்கேன். சரி விடுங்க, நானும் போகல. ஏன் தனியா போனீங்கன்னா கொடுக்க மாட்டாங்களா? போப்பா, இந்த வீட்டுல எனக்கு ஒரே ஒரு ஆள் கூட சப்போர்ட் கிடையாது. ஒரு சர்பத் குடிக்க கூட கம்பெனிக்கு ஆள் கிடையாது. மூடே போயிடுச்சு. நீ வேணா வரியா? சர்பத் குடிப்போமா? சரிப்பா, கூடு. வரலனா வரலன்னு அதுக்கு எதுக்கு மறைக்கிற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.